நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. எல்லாருக்கும் வணக்கம். மீடியாவில் இருந்து எல்லாருமே இன்றைக்கி வந்து எங்கள் ப்ரெஸ் மீட்க்கு அட்டென்ட் பண்ணவங்களுக்கு பேராக ரொம்ப நன்றி. நான் பேசுகிறது எப்படி Q&Aயில் பேசுகிறேன். எனக்கு மதுபாலா மேடம்க்கு கொடுத்த பேமெண்ட் ஒன்லி 2:30 வரைக்கும் தான். அவங்களுக்கு 4:30க்கு மதுகாருக்கு ஃப்ளைட் இருக்குது. ஸோ ஷீ ஹேஸ் டு லீவ். வில் ஸ்டார்ட் அ Q&A. உங்களுக்கு எதுனா கொஸ்டின் இருந்தால் ஃபஸ்ட்டு மதுஜியை கேட்டுட்டு அப்புறம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். ஸோ ஐ வில் ஆன்சர் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ. ஓகே, ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் உட்காருங்க மேடம். உட்கார். பாலா ஒரு நிமிஷம். மதுபாலா மேடம். சொல்லுங்க மேடம், இந்த படத்தில் உங்கள் கெட்டப்பே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நீங்கள் வந்து பழைய படங்கள் இப்போ உள்ள படங்கள்லாம் அவ்வளவு அழகாக நடிச்சுட்டு இதில் ஒரு மாதிரி ட்ரைப் இது மாதிரி நடிச்சிருக்கீங்களே, அந்த காஸ்டியூம் அதெல்லாம் எப்படி இருந்தது? அதுவும் நியூசிலாந்தில் நடித்தது அனுபவம் எப்படி இருந்தது? இப்போ ஆக்சுவலி இந்த டைம் நான் ஆக்ட் பண்ணச்சே நான் வந்து ஐ ஃபீல் ட்ரூலி லைக் அன் ஆக்டர். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து அஃப்கோர்ஸ் நல்ல சீன்ஸ் இருந்தது, நல்ல ரோல்ஸ் கிடச்சிது, நிறைய சாங்ஸ் அண்ட் டான்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்து விதவிதமான எனக்கு கேரக்டர்ஸ், ரோல்ஸ், அந்த ரோலை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, அந்த ரோலோட க்ரியேஷன் வந்து அவுட்ஃபிட்லேருந்து எடுத்து ஒரு மேனரிசம்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. அந்த க்ரியேட்டிவிட்டி, அந்த ஹீரோயின்கிற டேக்லேருந்து வெளியில் வந்த அப்புறம் நிறைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஸ்கோப் கிடைக்கிறது. அண்ட் அது ஐ எம் ஆக்சுவலி என்ஜாயிங். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துலேயே இந்த காஸ்டியூம் அதை போட்டுக்கிறதுக்கே அதை போட்ட உடனே ஒரு வாரியர் மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஏன்னா என்னை பார்த்தீங்கன்னா நான் லீனாக இருக்கேன், ஆனால் இதில் வந்து நான் வந்து ஒரு வாரியர் குவீனோட ரோல். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாடி ஃப்ரேம், அந்த மாதிரி ஒரு குவீனாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணணும்னா அது வந்து அது எக்ஸ்டீரியரை பார்க்காம உள்ளேருந்து என்ன ஆட்டிடியூட், எந்த இமோஷன், எந்த ஃபீல் அந்த கேரக்டருக்கு நம்மளால் கொண்டு வர முடியாது, ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ண முடியாது. அதுதான் ஒரு ஆக்டருக்கு சேலஞ்சிங். அதுக்கு ஹெல்ப் தான் ஒரு காஸ்டியூம். ஸோ இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டுட்டு அந்த மாதிரி லொக்கேஷனில் அந்த மவுண்டன் மேலே நடக்கிறது ஆட்டோமேட்டிக்லி யூ ஃபீல் ரஸ்டிக். யூ டோன்ட் ஃபீல் ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக, கிளாமரஸாக, டெண்டராக. யூ டோன்ட் ஃபீல் லைக் தட். பாடி எந்த சைஸ் எப்படி இருந்தாலும் அந்த ரோலை உடனே அடாப்ட் பண்ணிட்டு அதை பர்ஃபார்ம் பண்ணுறதுல ஒரு சேலஞ்ச், ஒரு நஷா இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இதில் ஃபீல் பண்ணேன். அண்ட் ஆல்சோ பாடி லாங்குவேஜை நான் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். அது வந்து நிறைய பேர் என்னை வந்து கரெக்ட் பண்ணவும் ட்ரை பண்ணாங்க. செட்டில் என்னோடய கோ ஆக்டர்ஸ், நீங்கள் கை அப்படி வைக்காதீங்க. பட் என்னோடய ஃபீல் அப்படி இருந்தது. நான் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேன். Because I don't want to fit into the box that you are putting me into. This queen will walk like that. அப்படின்ற ஒரு தைரியத்தில் நான் பண்ணேன். ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட். இதில் 500 ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஆக்டர்ஸோட ஜாஸ்தி இதில் வந்து சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இருக்குது, ஆடியோ இருக்குது. அதில் நம்ம லாஸ்ட் ஆகாமல் அதை பர்ஃபார்ம் பண்ணி 5 மினிட்ஸாக இருந்தாலும் சரி, 10 மினிட்ஸாக இருந்தாலும் சரி, 15 மினிட்ஸ் இருந்தாலும் சரி, அதை பார்த்து இந்த படத்தில் இவ்வளோ பேருக்கு நடுவில் மதுவும் இருந்தா அண்ட் ஷி டிட் வெல் அப்படின்னு எனக்கு ஆடியன்ஸ் கிட்டேருந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வந்ததுன்னா ஐ திங்க் ஐ வுட் பி வெரி ப்ரவுட் அண்ட் வெரி கிரேட்ஃபுல். மதுபாலம். She was also the hottest tribal woman on the set. மது மேம், ஸோ இங்கே ஆடியோ லைன்ஸ் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து ஹீரோ முக்கியமாக வரமாட்டாங்க, நிறைய பேர்லாம் வரமாட்டாங்க. பட் பேனரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வச்சுருக்க ஃப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய யாருமே வரல, ஹீரோவை தவிர. உங்கள் ஃபோட்டோவே இல்லை, ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்க. ஏன் சார் இப்படிலாம் சொல்லி வெறுப்பேற்றுறீங்க? அதை நான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட கேட்கணும், ஏன் என் ஃபோட்டோ இல்லை? பட் தட்ஸ் ஃபைன். இந்த படத்தில் நான் இருக்கேன். நான் ரொம்ப ப்ரவுட் பார்ட்டிசிபெண்ட். கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். அதனால ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி ஹியர் டு ப்ரமோட். எங்கேயான என்னால் வந்து ப்ரமோட் பண்ண முடியலன்னா அது என்னோட நஷ்டம், எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். அது நான் எங்கேயானா பிஸியாக இருந்து வர முடியாமல் போச்சுன்னா அது வேறு விஷயம். பட் எங்கெல்லாம் என்னால் வந்து உங்களோட பேசி, ஆடியன்ஸ் அண்ட் ப்ரெஸ்ஸோடு பேசி நான் ப்ரௌடாக பண்ணியிருக்கிற சினிமாவை உங்கள் முன்னாடி ப்ரௌடாக ப்ரெசென்ட் பண்ணுறேன். அது ஃபோட்டோ அதெல்லாம் இட் டசன்ட் மேட்டர். இருந்தால் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ செரி ஆன் த கேக். அப்படி இல்லாட்டாலும் I am there in the film and that is most important. So that's why I'm here. Manjuji. Vishnuji here. Can we finish Madhuji? Then I'll answer all your questions.
Fair enough. Because she has to leave. I'm sorry. Sorry. ஸோ கேளுங்க சார். தேங்க்யூ. அவருக்கு மைக்கு தான். We're not able to hear the feedback. Sorry. Sorry. Welcome to Chennai. Thank you. Madhuji, you're always a Roger to our Tamil audience. Not only the Tamil, the whole India. And history has it that Kannappa had many layers. And how was it fitting into a project like this from the days of Phoolavar Kante and Roja? You've done many hats nonchalantly. How was it playing this character? இந்த ரோல் நான் இது வரைக்கும் பண்ணினதே இல்லை. ஒரு வாரியர் மாதிரி ஒரு ட்ரைபல் அவுட்ஃபிட்டை போட்டுட்டு ஒரு ரியலாக ஃபைட் பண்ணி அந்த மாதிரி நான் பண்ணினதே இல்லை. திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபார் மீ அண்ட் எவ்ரி ஃபர்ஸ்ட் இஸ் வெரி ஸ்பெஷல். இந்த ரோலில் என்ன இந்த மேக்கர்ஸ் கன்சீவ் பண்ணியிருக்காங்க, டைரக்டர் என்னை இதில் இமேஜின் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூசர் என்னை எக்ஸெப்ட் பண்ணியிருக்காங்க, ஆல் த க்ரியேட்டிவ் யாரெல்லாம் இதை டிசைட் பண்ணாங்களோ இந்த ரோலில் அவங்க என்னை இமேஜின் பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா என்னோட இமேஜ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிள் சாரி கிளாட் குட் கேர்ள் நெக்ஸ்ட் டோர், அதுதான் இமேஜ். அந்த மாதிரி ஏதாவது ரோல் இருந்தால் உடனே என்கிட்ட வருவாங்க. இப்போல்லாம் எனக்கு ஒரு டேக்லைன் கூட இருக்குது. அந்த காலத்தில் அமிதாப் பச்சன் சருக்கு ஒரு டேக்லைன் இருந்தது, ஆங்க்ரி யங் மேன் அப்படின்னு. எனக்கு வந்து யங் மதர் அப்படின்னு ஒரு டேக்லைன் இருக்குது. அந்த டேக்லைன்லேருந்து என்னை எடுத்து இந்த மாதிரி ஒரு வாரியர் குவீன் ஹூ வில் வீல்ட் அ sword அப்படி ஒரு ரோலை இவங்க க்ரியேட்டிவ்ஸ் என்னை விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரோலில். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அதனால தான் நான் வந்து திருப்பி மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, நான் சூஸ் பண்ணி நான் எனக்காக ஏதாவது பண்ணினேன்னா அது நான் சூஸ் பண்ண மாதிரி. இது வந்து அவங்க இந்த ரோல் இந்த பனகான ஒரு கேரக்டர் அவங்க என்னை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ ஹோப் ஐ ஹவ் லிவ்ட் த கேரக்டர் வெல். Vishnuji? No, I wish you have seen her as a Roja, but I wish you would have seen that how happy she was holding a sword or doing action sequences. A child, you can never see a child as much as happy she was doing all this. She enjoyed her character, and when it is raining, it's dancing in rain. It was amazing moments with Madhuji. Thank you. I want to say, actually நீங்கள் யாரோ கேட்டீங்க நியூசிலாண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்தது. அது தட் வாஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல். நான் ஸ்கை டைவிங் கூட பண்ணேன். அண்ட் யூஸ்வலி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போனால் ப்ரொடக்ஷன் கிட்ட ஏதோ பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு ஏதோ ரூல் இருக்கான். ஏன்னா இட்ஸ் அ ரிஸ்கி திங் இல்லையா. ஸோ தே டோன்ட் அலோவ். ஒருத்தருக்குமே சொல்லாமல் ஒரு ஆஃப் டேயில் போய் ஸ்கை டைவிங்கும் பண்ணிட்டு வந்தேன். So, you know, and I danced in the rain, I climbed the mountains, I walked through the cherry blossoms in New Zealand, and the New Zealand experience was very beautiful. I felt like a child. அப்புறம் அந்த ஸ்வார்ட் ஃபைட்டிங்கில் எதுக்கு நான் அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தேன்னா, நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம நிறைய ஆத்திரம் அடக்கி வச்சுருப்போம், நிறைய பேர் மேலே கோபம் இருக்கும். ஆனால் அந்த கோபத்தை நம்ம காமிச்சிக்க முடியாது. ஒரு இமேஜ் வேறு இருக்குது, அதையும் காமிச்சிக்க முடியாது. கையில் சோடு கொடுத்தோடனே நல்ல ஸ்ட்ராங் மேன் முன்னாடி வந்து குதிச்சோடனே எல்லாரையும் படாது. ஐ ஃபெல்ட் ஸோ ஸ்ட்ராங் அண்ட் ஸோ ஹாப்பி. ஸோ அதுதான் டு ஆன்சர் முகேஷ்ஜிஸ் question. I think we've run out of questions for Madhuji. The question is to you. Okay, just a second. 1 minute. So, any other questions to Madhuji? சார் நான் ஆக்சுவலி ஏர்போர்ட்டுக்கு கிளம்பணும். மே ஐ சே மை குட் பை டு யூ ரைட் நவ்? மேம் ஸ்டண்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க, சரி கொரியோகிராஃபி யார் பண்ணா? அந்த ஸ்டண்ட்டில் உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருந்தது? கொரியோகிராஃபி வந்து ஃபாரின்லேருந்து அவர் கேச்சா அவரோட டீம் தேவர் ஆல் தேர். கஷ்டமாக என்ன இருந்ததுன்னா, நான் வந்து டெய்லி ஜிம்லாம் போகிறது உண்டு. ஃபிட்னஸ் லெவலில் கொஞ்சம் கரெக்டாக தான் நான் வச்சுருக்கேன். எனக்கு சூட்டபுளாக நான் வெயிட் ட்ரைனிங்லாம் கூட பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த சோடை வச்சுட்டு சோடை பிடிச்சோடனே கை இப்படி ஆகிடும். அந்த கையில் சோடை வச்சுட்டு இப்படி வச்சுட்டு பண்ணுறது தான் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. கையெல்லாம் ஸோ நிறைய சின்ன ஷார்ட்டாக இருந்தாலும் டேக்ஸ் நிறைய ஆச்சு. ஸோ இந்த கை சோடு ஹோல்டு பண்ண கையெல்லாம் சோர் ஆகிடும். அதுதான் எனக்கு கஷ்டமாக இருந்தது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது தட் இட் லுக்ஸ் ஸோ சிம்பிள், ஆக்ஷன் லுக்ஸ் ஸோ சிம்பிள். ஆக்சுவலி ஒரு கொரியோகிராஃப் மாதிரி இருக்குது, டான்ஸ் மாதிரி, பட் இட் டேக்ஸ் ஸோ மச் எனர்ஜி. அண்ட் அதுக்கு இந்த சீனுக்கு பின்னாடி அதுக்கு எவ்வளோ இயர்ஸ் இதெல்லாம் பண்ணால் தான் அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ண முடியும். அவர் அது ஸ்டண்ட்டு பற்றி இல்லை அவர் என்னோட அப்படிலாம் கோவலாம் படலை. ஹி வாஸ் வெரி நைஸ் டு மீ.
மது மேம், மணி சாரோடைய தக்லி படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் ஏதோ ஆஃபர் உங்களுக்கு வந்துச்சா? ஒரு கான்வர்சேஷன் வந்தது ஒரு சாங்க்காக. பட் அப்புறம் அந்த சாங்கே அந்த சினிமாவில் இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் மணி சார் கிட்டே நான் அந்த ஃபோன் வந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். that after so many years Mani sir has called me, but it hasn't materialized, but the call has happened, so maybe very in the next future I pray that it comes through. That's it? Okay. Okay, thank you. Thank you, Madhuga. Please, I take your leave, everyone. Bye bye. Thank you for joining us, ma'am. Thank you. Vishnuji. Come here. Vishnuji, right? Yes, sir. Yeah. Finally, I get to answer. Yeah. So, this is a spectacle that we've started kind of, having huge expectations of. Thank you. But Nadula, we got to know a little bit of an incident. We heard that, an important part of the CD was kind of, misplaced, and then, there's not been an update. It's kind of created a bit of worry among fans, and we kind of, hope for an explanation that would kind of provide relief to all of us. So if you could throw a little bit of light on it. Okay, I'll definitely answer that. தமிழில் சொல்கிறேன், பரவாயில்ல. ஆனால் ஒரு ரிக்வெஸ்ட் எல்லாருக்கும், மை ஹார்ட்ஃபெல்ட் ரிக்வெஸ்ட் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. இங்கே வரும்போது ஐ காட் அ ஹெட்ஸ் அப். இல்லை மீடியா சில பர்சனல் கொஸ்டின்ஸ் கேட்க போவாங்க. வீட்டில் நடக்கிறதும் உங்களுக்கு தெரியாததுன்ட்டு இல்லை. இந்த கொஸ்டின் இஸ் ஆல்சோ லிங்க்ட். அதுக்கு இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கண்ணப்பா பற்றி பேசலாம். ஐ ரிக்வெஸ்ட் யூ, யாருமே ஃபேமிலி கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க. தட்ஸ் மை சின்சியர் ரிக்வெஸ்ட். எதுக்குன்னா நம்ம எல்லாரும் ஃபேமிலியும் ஏதோ families are complicated. Vishnuji, sorry to interrupt, but let me rephrase the question. I don't want to get into the details. I understand, but what I'm going to tell the answer is definitely going to trigger more questions about the family issues. Okay. So that's why I'm giving a heads up. So now உங்களுக்கு general procedure சொல்லணும். That's my only request. I request you not to ask me any issues in my family. நம்ம all families issues இருக்கும். இல்லாமல் இல்லை, no family is ஸ்ரீராமச்சந்தர் வீட்லேயே இருந்தது. ஆஃப்டர் ஆல், ஹூ ஆம் ஐ? ஓகே, ஐ நோ. No, that's true. So that's my only request. That's all. Whether you accept my request or not is up to you, but that's my request. Thank you. I appreciate that. Much respect. So ஜென்ரலாக ஒரு படம் நாங்கள் பண்ணும்போது டிஜிட்டல் ஆகிட்ட அப்புறம் நான் சும்மா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் அ மாஸ்டர் கிளாஸ் இன் அபவுட் 3-4 minutes. அதுக்கப்புறம் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். டிஜிட்டலில் படம் வரும்போது டிஜிட்டல் மெமரி கார்டை எடுத்து நாங்கள் டிஐடி டெக்னீஷியன் லொக்கேஷனில் 2 ஜென்ரலாக ஹாலிவுட்டில் ஒரு 3 காப்பீஸ் எடுப்பாங்க. நம்ம ஊரில் ஜென்ரல் ப்ராக்டிஸ் 2 காப்பீஸ் எடுப்பாங்க. இந்த 2 காப்பி ஹார்ட் ட்ரைவும் ஒரு வண்டியில் போகணும், ஒரு செப்பரேட் வண்டியில் போவோம். ஒன்று எடிட் ரூமுக்கு போவோம், இன்னொன்று ஆஃபீஸுக்கு போவோம். எதுக்குன்னா எதனாலும் ஒரு ப்ராஜெக்ட் எதனா ஆச்சா ஒரு ட்ரைவ், யூ ஹேவ் அன் அதர் சேஃப்டி ட்ரைவ். ஸோ திஸ் அ ஜென்ரல் ப்ராக்டிஸ். சிஜிக்கு வரைச்ச இப்போது நம்ம படம் ஒரு 8 இந்தியாவில் ஒரு 8 கம்பெனியில் நடந்துன்னு இருக்குது. அப்ராடில் 2 கம்பெனியில் நடந்துன்னு இருக்குது விஎஃப்எக்ஸ். சென்னையில் ஒரு 2-3 கம்பெனியில், பாம்பேயில் ஒரு 2-3 கம்பெனி, ஹைதராபாத்தில் பெரிய யூனிட் ஹைதராபாத்தில் வச்சு பண்ணுறாங்க. லண்டனில் ஒன்று, துபாயில் ஒன்று பண்ணின்னு இருக்காங்க. இப்போ இருக்கிற the reason I'm also clarifying to you is because மீடியாவில் நாங்கள் எப்போவுமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல. போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் புக்கான ஒரு 3வது நாளோ 4வது நாளோ தான் அங்கே இருக்கிற ஒரு பீட் ரிப்போர்ட்டருக்கு தெரிஞ்சு அவர் நியூஸில் சொல்லச்ச இது பெரிய நியூஸ் ஆச்சு. அதர்வைஸ் நாங்கள் சொல்ல விரும்பலை. நாங்கள் ஒரு விஎஃப்எக்ஸ்காரங்க இப்போது ஆன்லைனில் அனுப்புவாங்க டு த பிளேஸ் வேர் டிஐ நடக்கிற. டிஐனா கலர் கிரேடிங். கலர் கிரேடிங் நடக்கிற இப்போ சப்போஸ் பிரசாத் லேப் மாதிரி இடத்துல இருந்தால் அவங்க பாம்பேலேருந்து ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இங்கே அவங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டு போகணும். ஃபஸ்ட் டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கிளிச்சஸ் இருந்தது, கரெக்டாக சில கிளிச்சஸ் இருந்தது. ரேஸ் பண்ணச்சா செகண்ட் டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அவங்க. திஸ் கம்பெனி இஸ் கால் ஹைவ். வெரி குட் கம்பெனி, வெரி குட் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். அவங்க ஒரு ஹார்ட் ட்ரைவை அனுப்புனாங்க. தட் ஹார்ட் ட்ரைவ்
எங்கள் ப்ரொடக்ஷன் யாருமே கேட்கல, அந்த டிஐ நடக்கிற இடத்துலையும் அவங்களும் கேட்கல. அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. சரி, எங்கள் கம்பெனிக்கு 2 அட்ரஸ், ஒன்று ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கும், 2வது ஜென்ரல் ப்ராக்டிஸில் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் இருக்கும். அவங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் காமிச்சாங்க. அது எங்கள் அப்பாவோட வீடு ஃபிலிம் நகரில் இருக்கும். நாங்கள் 3 பசங்க எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் 3 பேரும் யாருக்கு மெயில் வந்தாலும் அங்கே தான் வரோம். அங்கேருந்து ஆளால் தனியாக மேனேஜர்ஸ் போய் எடுத்துப்பாங்க. இது ஜென்ரல் ப்ராக்டிஸ் ஒரு 15 வருஷமாக நடந்துன்னு இருக்குது. ரீசெண்டாக வீட்டில் நடந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஆள் ரகுன்றவர் அங்கே 24 ஃப்ரேம்ஸ் ஃபேக்ட்ரிக்கு பேக்கெட் வந்தால் அங்கே வந்திருந்தது கொரியர் டைமில். அவர் எடுத்துக்கிட்டு சரிதான்றவருக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்ட்டு எங்களுக்கு தெரிஞ்சுது. இது நடந்த ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் 4 வீக்ஸ் ஆச்சு. 4 வீக்ஸ் ஆச்சப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் நாங்கள் முதல்ல அவங்க 2 பேரும் எங்கள் தம்பி மனோஜன் அவர் வீட்டில் வேலை பண்ணுவாங்களோ இருப்பாங்களோ வாட் எவர் இட் இஸ், அவங்க அங்கே தான் இருக்கிறது. அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. அவர் சொல்லி எடுத்துன்னு வந்தாங்களா இவங்களையே தானே எடுத்துன்னு போனாங்களா எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்ச வேண்டிய முதல்ல கம்ப்ளைண்ட் எழுதுறதுக்கு முன்னால் காமன் ஃப்ரெண்ட்ஸால் சொல்ல வச்சோம், இது நல்லது கிடையாது, இண்டஸ்ட்ரியில் பிறந்து வாழ்ந்தவங்க நாங்கள், இது கரெக்டு கிடையாது, ரிட்டர்ன் பண்ணுங்கன்ட்டு. வரல. போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் ஒரு வேளை ஃபோன் பண்ண மேட்ரு எஸ்கலேட் ஆகும், இது பெரிய விஷயம் ஆகும், எதுக்கு வாண்டா கொடுத்துடுங்கன்னு சொல்லவே முயற்சி பண்ணோம். அதுக்கப்புறம் தென் May 18th there was a tweet online. Generally நாங்கள் எல்லாம் there is the social media team, நாங்கள் வெளியில் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம். they keep looking at the negative news or positive news or any news which is not desirable. அது தேடின்னு இருக்கும்போது there was one tweet, கண்ணப்பா மூவி ஹார்ட் டிரைவ் லீக் ஆனால் என்ன, ஒருவேளை மனோஜ் கை கிடைச்சா என்னன்றது ஒரு கொஸ்டின் மார்க் வந்துச்சு. இது இவங்க ரேஸ் பண்ணச்ச போலீஸ் அவங்கக்கிட்ட நம்ம ப்ரொடக்ஷன் அப்ரோச் ஆகி சார் இந்த மாதிரி வந்திருக்குன்னா, சரி நீங்கள் எஃப்ஐஆர் புக் பண்ணால் தான் நாங்கள் ஃபுல் ஆக்ஷன் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் ஒரு 1 வீக் பேக் தான் எங்கள் அப்பாக்கே சொன்னது. நாங்கள் எதுக்குன்னா இஸ் ஆல்ரெடி ஹார்ட் ப்ரோக்கன். அவர் நம்ம எல்லோரும் நம்ம அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் கொண்டு வந்தாலும் இல்லாட்டியும் பரவாயில்ல, தவிர கெட்ட பேர் கொண்டு வரக்கூடாது. தட்ஸ் மை ஃபிலாசபி. சரி, யூ கோ பை த ப்ரொசீஜர், எஃப்ஐஆர் புக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ போலீஸ்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் புக் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் நடந்துன்னு இருக்குது. தே நோ த ட்ரூத். தம்பி பேர் வராமல், மனோஜ் பேர் வராமல் நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் தேர் இஸ் நோ சாய்ஸ். அது நாளைக்கோ 4 நாளைக்கோ கூட வரும். அவங்க வீட்டில் தான் இருக்குது ஹார்ட் டிரைவ்ன்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. இதில் இட் வாஸ் ஒரு விஎஃப்எக்ஸ் நடந்துட்ட அப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 70 minutes ஃபுட்டேஜ் இருக்குது. அந்த விஎஃப்எக்ஸ் நடந்துட்ட அப்புறம் 4-5 கம்பெனி வேலை பண்ணோம். அதுக்கு ப்ளூ மேட்டில் இருக்கிறது இல்லைனா க்ரௌட் மல்டிப்ளை பண்ணிட்ட அப்புறம் அது இன்னொரு இடத்துல வந்து காம்போசிட் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நாட் அ ஃபுல் ப்ராடக்ட் பட் ஒரு சர்டன் பார்ட் ஆஃப் விஎஃப்எக்ஸ் அது அதில் இருக்குது. பட் இட் இஸ் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட். But any password protection is not 100%. 99% they are safe. And the 1% doubt இருக்குது. அதுக்கு தான் மீடியாவில் வந்துட்டு அப்புறம் தென் we gave a statement saying that ஒருவேளை ரிலீஸ் ஆனாலும் தயவு செஞ்சு நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வித் அ லேபர் ஆஃப் லவ் அண்ட் பெயின் நாங்கள்லாம் இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஒருவேளை லீக் ஆனாலும் தயவு செஞ்சு யாருமே இதில் என்கரேஜ் பண்ணாதீங்க. எதுக்குன்னா சினிமா பார்க்குறதெல்லாம் மூவி லவர்ஸ். ஜூன் 27 27th மூவி ரிலீஸ் ஆகுது. நீங்களாம் அதில் பார்த்து எங்களை ப்ளெஸ் பண்ணுங்கள். ஸோ வி ரிக்வெஸ்ட் ஆல் த ஆடியன்ஸ்ன்ட்டு நாங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதா ஆச்சு. எங்களுக்கும் இன்றைக்கும் ஹை பண்ணுறவங்க எதுக்கு எங்களுக்கு அமிச்சாங்கன்ட்டு எங்களுக்கும் புரியல. த போலீஸ் ஆர் கொஸ்டினிங் தெம். டிடிடிசி கொரியர் அவங்க வந்து கம்பெனி ஐடி கார்டு இல்லாமல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு இல்லாமல் அவங்க எதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு கொடுத்தாங்கன்றது எங்களுக்கும் புரியல. அதை நாங்கள் அவங்க மேலே கத்தினாலும் எங்களுக்கு என்ன வரப்போகுது, போலீஸே நாங்கள் ப்ளீஸ் இன்வெஸ்டிகேட் அண்ட் டூ த நீட்ஃபுல்ன்ட்டு அவங்க ரிக்வெஸ்ட் பண்ண. ஐ பிலீவ் இன் த லா அண்ட் ஆர்டர் ஆஃப் த கண்ட்ரி. இட் வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். ஐ ஹோப் அண்ட் ப்ரே சென்ஸ் வில் ப்ரிவேல். அண்ட் இந்த ஹார்ட் டிரைவ் அவங்க வெளியில் வைக்காமல் இருந்தால் ஐ வில் பி வெரி ஹாப்பி. தட் இஸ் ஆல் ஐ கேன் சே. ஸோ இது கூட நான் எதுக்கு சொல்ல விரும்பினேன்னா,
சரி, நிறைய பேர் நிஜமாலே ஹார்ட் டிரைவில் யார் அனுப்புவாங்க, இல்லைன்னா இது உண்மையா கிடையாதா என்ற இது இருக்குது. மூவி இல்லை, அதில் ஓன்லி விஎஃப்எக்ஸ் காம்பனன்ட் தான் இருக்குது. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் அண்ட் திஸ் இஸ் த என்டையர் ஸ்டோரி ஆஃப் இட். Vishnuji, the question is... பேக்கப் இருக்குங்க. Vishnuji, my question is also addressed to you, sir, but not about this subject. A couple of months earlier, we all had the opportunity to meet you all, most of you, yes, sir, at Hyatt. Yes, sir. We had a press meet, during which time a lot of inputs were given, the trailers and the making aspects. And now, the second time when we all meet, whatever was showcased was totally different. There is not a iota of repetition. Whatever was offered by you to us as by way of inputs. So I would like to place my congratulations for you and your entire team for that aspect. Thank you. And during which occasion, on the first press meet, it was mentioned that the film is likely to hit the screens in the month of April 2025. Yes. Now it's been rescheduled. Yes. Possibly the difference being VFX. the delay in the VFX. Yeah. So the delay in VFX என்னாச்சுன்னா, அவங்க ஏப்ரல் 20 ஃபர்ஸ்ட் காப்பி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க எங்களுக்கு. ஏப்ரல் 25 படத்தை வச்சு நான் அப்போ தான் சென்சாருக்கு போனோம். சென்சாரில் ஆல்ரெடி எனக்கு பயங்கரமான ஐம் ஹேவிங் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் வித் த சென்சார். எதுக்குன்னா இப்போ பார்த்த லவ் சாங்கே எனக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. நான் எதுக்கு வெளியில் சத்தியமில் இல்லாமல் இங்கே எதுக்கு பண்ணுறோன்னா, இதெல்லாம் உங்களுக்கு காட்டணுன்ட்டு நாங்கள் எனி பப்ளிக் தியேட்டரில் போடும்போது ஐ ஹாவ் டு டேக் சென்சார். நான் கண்ணப்பா வந்து வாயிலேருந்து தண்ணி போடுறதே அது அப்ஜெக்ட் பண்ணாங்க. நான் சொன்னேன் ஐ கேன் சேஞ்ச் த ஹிஸ்ட்ரி, ஐ கேன் சேஞ்ச் த டிவோஷன் எனக்கு சொன்னேன். இதை உங்களுக்கு சரி இல்லை நார்த் ஆடியன்ஸ்க்கு இதை யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன். தட்ஸ் வை நான் இந்த ஜென்ரேஷன் நான் கண்ணப்பா கதை சொல்கிறேன். இத்திஹாசில் இருக்கிறது, ஹிஸ்ட்ரியில் இருக்கிறது, அங்கே கோயிலே அப்படி இருக்குது, அது எப்படி நான் ஸோ அது இப்பயும் அதுக்கு ஒன்றும் பர்மிஷன் வரல எனக்கு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த லவ் சாங் காட்டியிருக்கேன்ல, இந்த லவ் சாங்க்கு எனக்கு வந்த குவெரி என்னென்னா, கண்ணப்பாவுக்கு லவ் ஸ்டோரி இருக்கா, ரொமான்ஸ் பண்ணாரா என்ற கொஸ்டின் இருக்குது. நான் ரொமான்ஸா, சிவனும் பார்வதியே தேர் பிக்கஸ்ட் லவ் ஸ்டோரி. how can you deny that a normal man and woman cannot have love? Out of love are born children. Okay, so nobody can deny that. So இதெல்லாம் எனக்கு சென்சார் நெக்ஸ்ட் வீக்கில் இருக்க போது. கடவுள் சிவனை வேண்டிக்கிட்டேன், சாமி just help me ante. So all these things are coming up and அந்த VFX-னால I learnt a lot in this movie. இதுக்கப்புறம் எனக்கு நம்ம இந்தியாவில் நடக்கிற VFX-ல எங்கே கேப் இருக்குன்ட்டு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தட்ஸ் த ரீசன். நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம், நம்மளுக்கு திருப்பதியில் யூனிவர்சிட்டி இருக்குது, மோகன் பாபு யூனிவர்சிட்டி. இந்த டிசம்பரில் ஐ எம் லான்ச்சிங் ஒன் ஆஃப் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் VFX கோர்ஸ். ஸோ தட் வில் பி ஃப்ரம் தேர் இன் 3 years ஐ வாண்ட் டு கிரியேட் some of the best VFX producers and supervisors. Sir, sorry to ask a question about your family issue. இருந்தாலும் நான் கேட்க வேண்டிய ஒரு இதுதான் என்னன்னா, இட் ஹஸ் கம் டு த பப்ளிக் டொமைன்ன்றதுனால நான் கேட்குறேன். நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்கன்னா, மனோஜ் மஞ்சுவை பற்றி நான் ஐ டோன்ட் வாண்ட் டு இன்வால்வ் ஹிம் இன் டு திஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க, பெருந்தன்மையாக சொன்னீங்க. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ் மஞ்சு வந்து உங்களை வந்து உங்களையும் உங்கள் அப்பாவையும் 2 பேரையுமே வந்து வீட்டுக்குள்ளே வந்து பூந்து அடிக்கிற அளவுக்கு வந்தார். அது வந்து டிவி சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே கவர் ஆச்சு. அது இல்லாமல் அவர் வந்து உங்களை ரொம்ப ப்ளேம் பண்ணினே இருக்கார். வாட் இஸ் த மெயின் இஷ்யூ பிஹைண்ட் இட் சார்? இஃப் பாசிபிள் யூ கேன் கன்வே இட் ஹியர். ஐ விஷ் ஐ நியூ த இஷ்யூ. பாருங்க, அது எனக்கு தெரிஞ்சால் எனக்கும் கிளாரிட்டி இருக்கும். 6 மாதமாக கிளாரிட்டி இல்லாமையே நானும் இருக்கிறேன். சரி பேசின்னு இருக்காரு, ஆனால் வீட்டில் நடக்கிற விஷயம் நம்ம 10 பேர் முன்னால் அவர் பேசுகிறாரு, நான் பேச விரும்பலை. What happens in my house stays in my house. But rumors speculate that there are some political pressures from outside அப்படின்றாங்க. அதெல்லாம் உண்டா என்ன? There are no political pressures. No. சார், நீங்கள் சொன்ன விஷயந்தான். என்னென்னா, சிவனடியார்கள் வந்து தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா லெவலையும் சரி நிறைய பேர் இருக்காங்க. சரி, நீங்கள் வந்து பக்தி மூலயமா நீங்கள் சொல்கிறீங்க அந்த தண்ணி விஷயம், அந்த வாயிலேருந்து எடுத்து தண்ணி கொட்டுறது, அது வந்து அது அபிஷேகம் தான். ஆனால் வந்து சிவனடியார்கள் ஏற்றுப்பாங்களா? யார் ஏற்றுப்பாங்க? சிவனடியார்கள், சிவன் பக்தர்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம். கதையா தானே, கதை தான், நடந்தது தான். இல்லை சார், நடந்தது. அது என்னன்னா, அவங்க கேட்பாங்க இது மாதிரி நடந்திருக்கான்ட்டு. அது ஹிஸ்ட்ரி இருக்கா? இருக்குல்ல, கோயில்ல இருக்கு. ஆக்சுவலாக தூர்ஜட்டி ஏற்றின தெர் ஆர் 2 poems தெலுங்குல. ஒரு வெர்ஷன் ஆஃப் த போயமில் పుక్కటి నీళ్ళు దానిపైన వేశారు, అభిషేకం చేశారన్న వాయిల తన్ని పోட்டு அபிஷேகம் பண்ணார்.
ఎంగిలితో అభిషేకం చేశారంటే இன்னொரு వర్షన్ இருக்கு. ஆனால் எச்சையை துப்பி எங்கே பண்ணாருன்ட்டு இருக்கு. ஸோ இல்லை அது ஏதி இருக்கு, சிவபுராணனையும் இருக்கு. சிவபுராணால அவருக்கு ஒரு மாംസം நைவேத்தியமாக வச்சிருக்காரு, அது சிவன் ஆக்செப்ட் பண்ணாருன்ட்டு இருக்கு. படம் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு 1000 கொஸ்டின் இருக்கும். படம் பார்த்துட்டு அப்புறம் எல்லாருக்கும் ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதுதான் இப்போ சென்சாரில் கூட இஷ்யூஸ் இருக்கும்போது படம் பார்த்த அப்புறம் அவங்களுக்கும் இன்னும் கிளாரிட்டி இருக்கும். விஷ்ணு சார் 100% இருக்குது. அது இல்லைன்னா கதையே இல்லைல்ல, 100% இருக்குது. விஷ்ணு சார், இந்த படம் கண்ணப்ப நாயனாரின் கதையா அல்லது வேற கதையா? சொல்கிறேன் சார். இந்த படத்தோட கதை கண்ணப்ப நாயனாரின் கதையா அல்லது வேற கதையா? சார் அவர் சொன்னதுக்கும் இதுக்கும் ஒரே ஆன்சர் தான் சார். இது 2014 எனக்கு ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது ஒரு இதுக்கு முன்னால் வந்த கதையெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். நான் அதை ஸ்பேனை ஏற்றினேன். இது ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி என்னென்னா, when you go back to history, போன வாட்டி கூட நான் நிறைய பேர் கூட மீட் பண்ணும்போது சொன்னேன், இது 2வது செஞ்சுரியில் சோலா டைமில் நடந்த கதை. இது பற்றி ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டில் நம்மளுக்கு இருக்கிறதே சிவபுராணாவில் ஆதிகுரு சங்கராச்சாரியா அவர்கள் அவர் ஏதன சிவபுராணாவில் மென்ஷன் பண்ணியிருக்கார். 64 நாயனார்ஸில் இவர் நம்பர் 13. அதுக்கப்புறம் 14th செஞ்சுரியில் தூர்ஜட்டி மகாகவி ஸ்ரீகிருஷ்ண தேவராய ராஜ்யத்தில் அவர் ஏதின ஒரு கம்பைலேஷன் ஸ்ரீகாளஹஸ்தி ஈஸ்வர மகத்தியம் ஆனால் ஏதின பொயம்ஸில் இருந்து இந்த படம் பேஸ் எடுத்து எல்லாருமே பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதை டிரான்ஸ்லேட் பண்ணது ஒரு இங்கிலீஷ் கலெக்டர் சிபி ப்ரவுன். அவரது 1895 புக்ஸ் பிரிண்ட் பண்ணாங்க. அதில் ஒரு புக்கு எனக்கு தேர் ஒன்லி 5 புக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் 1 புக் இஸ் பிக்கனர் யூனிவர்சிட்டியில் இருக்குது, பிக்கனர் மியூசியமில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் ஸ்டோரி ஒரு கதை என்ன, ஒரு ஏத்திஸ்ட் நாஸ்திகன் கடவுள் பக்தன் ஆயிட்டான், மிகப்பெரியான பக்தன் ஆயினா. இந்த ஸ்டோரி யாருக்கு எல்லாருக்கும் தெரியும். இவர் பக்தன் ஆயிட்ட அப்புறம் என்னென்ன பண்ணாருன்ட்டு டாக்குமெண்ட்டில் இருக்குது. ஆனால் நாஸ்திகனாக இருக்கும்போது என்ன ஆச்சுன்ட்டு யாருக்கும் தெரியாது. ஸோ இதுக்கு முன்னால் வந்த 6 படத்துலேயும் அவங்கவுங்க வெர்ஷன் அவங்க காட்டினாங்க. ஸோ இது கூட அதுக்கு முன்னால் நடந்தது மை வெர்ஷன் ஆஸ் அ ரைட்டர். ஐ டுக் கிரியேட்டிவ் லிபர்ட்டிஸ். எதுக்கு நாஸ்திகனாக இருந்தான், அதுக்கப்புறம் ஹவு டிட் ஹி சேஞ்ச், அந்த அது சேஞ்ச் ஆகிட்ட அப்புறம் இந்த ஸ்டோரி இஸ் நோன் டு எவ்ரிபடி. ஸோ ஹவு இட் வாஸ் போர்ட்ரேட், டைரக்டர் சார் போர்ட்ரேட் பண்ணார். அது பிக்சரைசேஷன் ஆர் டைலாக்ஸ் ஆர் எவ்ரி திங் இஸ் டிஃப்ரெண்ட். பட் அதுக்கு முன்னால் இருந்ததில் இட்ஸ் ஆர் வெர்ஷன். விஷ்ணு சார், இந்தியாவில் சிவபக்தர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அவர் வேர்ல்டு லெவலையும் நிறைய இருக்காங்க. அவங்கெல்லாம் கமர்ஷியல் ஹீரோவாக நடித்தவர் அக்ஷய்குமார். அதேமாதிரி காஜல் அகர்வால் தெரியும், தமிழ் தெலுங்கு ஹிந்திலாம் நிறைய கமர்ஷியல் ஹீரோயினாக நடித்தாங்க. ஒரு சிவனாவும் பார்வதியாகவும் ஏற்றுக்கிடுவாங்களா? எப்படி காமிச்சிருக்கீங்க? படம் பார்த்துட்டு அப்புறம் இந்த ஆன்சர் உங்களுக்கு தெரியும். எதுக்குன்னா, நான் விஷுவலைஸ் பண்ணும்போது சிவன் பார்வதி எங்கள் அப்பாவோட அப்பா அம்மா, தட் இஸ் வாட் ஐ லுக் அட் இட். எங்கள் அப்பா அம்மா mid-30s க்யூட்டாக பேண்டர், அவங்க லவ். நான் எப்படி எங்கள் அம்மா அப்பா நான் பார்த்தனோ அப்படி தான் சிவனும் பார்வதி எங்கள் அம்மா அப்பா அப்படி தான் நானும் பார்த்தேன். அண்ட் என் விஷுவலைசேஷனில் ஐ குட் விஷுவலைஸ் தெம். அக்ஷய்குமார் சார் இந்த மாதிரி இருக்கணும், காஜல் பார்வதி தேவி மாதிரி இருக்கணும். நான் எடிட் ரூமில் பார்க்கும்போதெல்லாம் இந்த எடிட் ஐ யூஸ் டு டெக்ஸ்ட் காஜல், தேங்க்யூ ஃபார் ஆக்செப்டிங் த ரோல், ஏன்னா இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் திங், ஐ கேன் சி மை பார்வதி மதர் ஓவர் தேர்ன்ட்டு நான் நிறைய வாட்டி டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு படம் பார்க்கும்போது கூட உங்களுக்கு அப்படி இருக்கும். சார், உங்களுக்கு டைரக்டர் 2 பேருக்குமே அந்த கேள்வி. ஆக்சுவலாக அவங்க மதுபாலா மேடம் பேசும்போது சொன்னாங்க, நியர்லி 500 ஆர்டிஸ்ட் இங்கேருந்து இட்டுட்டு இதில் அது பேர்னா நியூசிலாண்டில் ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 500 ஆர்டிஸ்ட் இங்கிட்டு கொஞ்சம் பேர், அங்கிட்டு கொஞ்சம் பேர், டோட்டலாகவே இங்கே தான் போனாங்க. டோட்டலாக there were 600 crew members from around the world அங்கே வந்தது. ஓகே, அதில் 197 were from Thailand. ஒரு 25-30 பேர் வரைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்தாங்க. மிச்ச பேரெல்லாம் நம்ம இந்தியாவிலேருந்து தான் எடுத்துகிட்டு போனோம். செட்டு, இந்த கண்டெய்னர்ஸ் முதல்ல போச்சு எல்லாமே. அங்கே லோக்கலாக நாங்கள் ஒரு 15-20 நாள் அங்கே லோக்கல் மாவோரி க்ரௌடை கூட ஹையர் பண்ணிக்கிட்டோம் வார் சீக்வன்ஸ்க்கு. How were you able to cope up? இங்கேருந்து ஆர்டிஸ்ட் போனாங்களா, அந்த கிளைமேட்க்கு எப்படி அவங்களால தாங்க முடிஞ்சிச்சா? அவங்களால did you face any complications? There were a lot of things, but it's all Shivalila. Everything happened with the blessings of Lord Shiva. Thank you. Sir, villain. जी जी, थैंक यू.
See, because of Mohan Babu sir and Vishnu ji, I got such a pool of actors, so many great actors, that I do not need to put so many informations or so many things in their brain. I like natural progress of performance. An actor brings something themselves, you just plant a seed in their brain, in their life or about character, and let it grow themselves. If I will force myself on characters, every character will act according to me. But when you will leave them, you will find different kind of flowers blossoming. Yeah, it's easy job. And one more thing I want to say, and I say again and again, that all the legendary actors, you see them on screen as a performer, but they are so focused. I want to talk about Mohan Babu sir. What he has to prove now? He has done more than 600 movies. He got all the recognition. But everybody should come and watch him on set, that how sincere, how dedicated he is. Yeah, Akshay ji, Mohanlal sir, everybody, Sharad sir, Madhubala ji, I am so blessed to have had so many great actors and so many dedicated and intelligent actors. So that was a blessing that we have. Not only me, but whole unit have. Okay, thank you. The last thing which I would like to say, I'll give it. But Allaroda Majora Mohanlal sir will be the biggest surprise in the movie. On 27th, நீங்கள பார்த்துட்டு அப்புறம் எனக்கு சொல்லுவீங்க. Sir, villain. Yes. Villain sir. Welcome to Chennai. Thank you. Special நீங்க உங்க லாங்குவேஜ்ல நீங்க வந்து இங்க வந்து பேசுனது. சில பேர் வந்து ஹிந்தி தமிழ்ல இது பண்ணி ஹிந்தி லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க. பட் நீங்க போல்டா ஹிந்தில பேசுனீங்க. சோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் திங் நீங்க வந்து மகாபாரத துரியோதனா கேரக்டர் பண்ணிருக்கீங்க. சோ அதுல செமையா இருக்கும். விஜய் டிவில நாங்க பாப்பேன். சோ வேற லெவல்ல இருந்தது. உங்களை அதை வச்சு தான் அவங்க செலக்ட் பண்ணாங்களா? जी 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 मुझे जब मोहन बाबू सर ने महाभारत देखी थी तो उनको दुर्योधन का किरदार बड़ा पसंद आया था. उन्होंने मुझे स्पेशली बोला कि अर्पित तो आई एम फील सीरियसली सो लकी कि मतलब इतने सारे फिल्म में लेजेंड हैं पर उनके सबके साथ काम करना एक बहुत बड़ा मतलब अपने आप को भाग्यशाली महसूस करता हूँ. और जो प्यार आपने महाभारत में मेरे किरदार को दिया था तो मैं कह सकता हूँ उससे भी मतलब ज़्यादा आपको इसमें दिखेगा. कालमुख मतलब यू ऑल hate me in this movie. Thank you so much. சார் ஒரு லாஸ்ட் ஒரு क्वेश्चन சார். இந்தியாவில் இப்போ எல்லா அனைத்து ஆர்டிஸ்ட்டுமே உள்ளே போட்டிருக்கீங்க. ஏன்னா எல்லாருமே எட்டுன்னு போயிட்டு ரொம்ப லாங்கில் போயிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. இவங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறது யார் ஈஸியாக இருந்தது, யார் கஷ்டமாக இருந்தது? எவ்ரிபடி வெரி ஈஸி. உண்மையை சொல்கிறேன், எவ்ரிபடி வெரி ஈஸி. எனக்கு எங்கேயுமே கஷ்டம் பண்ணல. என்னை பசங்க இப்போ நீங்கள் பார்த்த அந்த ஸ்ரீகாளஹஸ்தி பாட்டு வந்து எனக்கு ரெட்டை பசங்க பொண்ணுங்க, அவங்க 2 பேரும் தெலுங்கில் பாடினாங்க. நடித்தது அஃப்கோர்ஸ் ஆல் லாங்குவேஜஸில் இருக்கும். தே ஆர் சிங்கர்ஸ். அவங்க கிட்ட எனக்கு ஒரு மகன் கூட இருக்கிறான். எனக்கு 4 பசங்க. இன்னும் வேணும்னு கேட்டால் வினி போயிட்டு வேறு யாருன்னா தேடிக்கோன்னு சொன்னாங்க. அது அப்புறம் பேசலாம். ஸோ என் பையன் கூட இதில் ஆக்ட் பண்ணியிருக்கான். இவங்க 3 பேரும் ஆக்ட் பண்ணும்போது நான் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தேன். அதுதான் எனக்கு பிக்கெஸ்ட் டென்ஷன் படத்தில். But I enjoyed every minute of it. Only ஒரு சில சீக்வன்சஸ்க்கு, பிகாஸ் நான் கதை எழுதுனதுனால சில சீக்வன்ஸ் நானே கோரியோகிராஃப் பண்ணுறதா ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ. நேரமின்மை கருதி Q&A செஷன் மட்டும் முடிச்சுக்கலாம். பட் விஷ்ணு காரு அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.